ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு MotorVerge சேனல். ஓகே, ஸோ நமக்கு இன்றைக்கி எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா கொழுத்தாத்தா எல்லோரும் வந்து பஜாஜில் வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. லைக் எம்ஐடியாக இருக்கட்டும், சேட்டக்காக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டியை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ பஜாஜ் ஒரு செட்டக். ஸோ இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு புதிய ஒரு ரிசம்பளன்ஸில் புது அவதாரத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியாக வந்து நிற்கிது இந்த ஜென்மத்தில். ஸோ போன ஜென்மத்தில் எப்படி இருந்துச்சு தெரியல, இந்த ஜென்மத்தில் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து நிற்கிது நம்ம இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ இது வந்து இதோட டாப் மாடல் அண்ட் அதோட பேஸ் மாடல். ஸோ இதுக்கு ரெண்டுக்கான கம்பேரிசன் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக. ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரண்ட். ஸோ ரெண்டுமே வந்து பார்க்க எப்படி இருக்குது, ஸோ இதை நீங்களே வந்து சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டு வண்டியும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நோட்டிசபிள் சேஞ்சஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வாங்க ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்டார்டிங்லேயே பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு வண்டியும் வந்து சிமிலர் தான். ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே சிமிலர் தான். டயர் சைஸ்லேருந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து எல்லாமே சிமிலர். பட் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கே டிஸ்க் பிரேக் வருது. ஸோ இந்த வண்டியில் டாப் மாடலில் டிஸ்க் பிரேக்கும் வருது. ஸோ உங்களுக்கு இதுவும் வருது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் கீஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ வருது. அதே இந்த வண்டியில் உங்களுக்கு சாதாரண விஷன் கீஸ் தான் வந்து வருது. பட் இந்த கீ இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறது இந்த இதோட. ஸோ இதுதான் இதுக்கான மற்ற டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது லைட் வந்துடுது. ஸோ லைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்இடி, ஸோ உங்கள் எல்இடிக்கான இண்டிகேட்டர் ஸோ அழகாக ஒரு 4 க்யூப் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரவுண்டாக வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப். ஸோ ஹெட்லாம்ப் வந்து ரவுண்டாக வந்துருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு டிஆர்எல்ஸ். ஸோ இதே சிமிலர் செட்டப் தான் அங்கேயே வந்திருக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு சேட்டக் அப்படின்றதுக்கான இது வருது. இதுவுமே அங்கே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடுது. அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டிஷ் ப்ரௌன்ஸ் கலர், அதாவது பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் கலர். ஸோ அப்படியே இந்த சைடு வந்துடும். ஸோ இந்த சைடில் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறுது. ஸோ அது என்னென்னா, இப்போ நம்ம பேசிக்காக வந்து கீயோட விஷயம் மாறுதா. ஸோ கீ வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ கீ ஆன் பண்ணே உங்களுக்கு வந்து ஒரு கீக்கான வந்து இது வந்து வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரவுண்டான ஒரு மினி குப்பர்லாம் பார்ப்பீங்க டிஸ்பிளே, அது மாதிரி டிஸ்பிளே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச். ஸோ ட்ரைவ் மோட். ஸோ சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டு ஸோ நீங்கள் ட்ரைவ் மோட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் போகும் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. அண்ட் ஸ்பீட் இங்கே, அண்ட் டைம் இங்கே, அண்ட் பேட்டரியோட பவர். ஸோ எவ்வளோ பேட்டரி பவர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் மோட் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ்ஓசி சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ட்ரிப்பு, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே ட்ரைவ், நியூட்டர், ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் வந்து விழும். பட் இந்த வண்டி டெமோ வைக்கணும்னா உங்களுக்கு ரிவர்ஸ் வந்து ஆப்ஷன் எனேபிள் பண்ணல. அண்ட் இங்கே இண்டிகேட்டர்ஸ், பாஸ்க்கான ஸ்விட்ச் வந்து வந்துடுது. அண்ட் ஹார்னுக்கான ஸ்விட்ச், அண்ட் இங்கே மியூசிக் கண்ட்ரோல்ஸ்க்கான ஸ்விட்சுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த செட்டக்கானது. அண்ட் உங்களுக்கு பூட் ஓப்பனிங்லாம் வந்து மேனுவல் தான். ஸோ வந்து இந்த வண்டிக்கான இது. ஸோ இதே அந்த வண்டி போகலாம். ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கீ இருக்குது. ஸோ இந்த கீ என்ன ஒரே ஒரு ஃபீச்சர்னால், இது ஒரு ஸ்மார்ட் கீ ப்ளஸ் இந்த கீ வச்சு நீங்கள் வண்டியை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 4 இண்டிகேட்டர்ஸ் தெரியும். ஸோ உங்கள் வண்டியை அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இதை வச்சு ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த கீஸ் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ பாக்கெட்டில் இந்த கீஸ் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரு மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வண்டி உங்களுக்கு ரெடி டு கோ. ஸோ வண்டி அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக காம்பேக்டாக வந்து டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது செம்ம ஸ்மூத்தாக ஆக்சுவலி ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இது ரைடிங் வந்து நீங்கள் யூஸும் பண்ண முடியாது. ஸோ ரைடிங்கும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ நல்ல விஷயம். ஸோ ரைடிங்குமே வந்து இது யூஸ் பண்ண முடியுது. அண்ட் உங்கள் வெஹிக்கிள்கான இன்ஃபோ, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை வச்சுக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு டோட்டலாக பட்டன் செட்டே மாறும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸோ நியூட்ரல், நீங்கள் இந்த வண்டி நியூட்ரல் போனால் உங்களுக்கு பட்டன் கிடையாது. ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி நியூட்ரல் ஆயிடுது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து அதுக்கான இது. ஸோ இந்த வண்டி டெமோ வைக்கலாம். உங்களுக்கு TecPac வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து வண்டிக்கான மெனு டாகுல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு டாகுல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த பேக் போய்க்கலாம். இங்கே ஹார்ன், இண்டிகேட்டர்ஸ், அண்ட் ஹெட்லைட் ஆன் ஆஃப், அண்ட் இங்கே ஹைபீம் லோபிங்கான ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்விட்சை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரங்க் ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதுக்குள்ளே ஃப்ரங்க்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் வைக்கிற ஸ்லாட் இருக்குது. அண்ட் இங்கே USB ஏக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு குட்டியான ஸ்பேஸ், ஒரு கபி ஹோல் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே பூட்டை பார்ப்போம். ஸோ பூட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
ஸோ பூட்டை பொறுத்த வரைக்கும் இதே பட்டனை பூட்டை பொறுத்த வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டான பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது வித் லைட்ஸ். ஸோ ஒரு 300 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு சார்ஜிங்கான போர்ட். ஸோ சார்ஜிங்கான போர்ட் வந்து இங்கே வந்துடுது உங்களுக்கு பக்கா சீல்டாக. அண்ட் உங்களுக்கு சார்ஜரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் வந்துடுது. ஸோ அவ்வளோதான் உள்ள பூட் ஸ்பேஸை பற்றி சொல்கிறோன்னா. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணலாம். அலாம் அடிக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேட்டக் லோகோ இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் தூக்கி வச்சுக்க ஏதாவது ஹூக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து எல்லா டெக் ஃபீச்சர்ஸுமே இருக்குது, அதில் இல்லை. ஸோ அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. அண்ட் இந்த வண்டியோட ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் 150 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சிட்டியில் நீங்கள் 155 145 அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டி நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிவராஜ் பஜாஜ். ஸோ ஜோன் ஆஃப் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ட்ரைவ் சேஃப்.